இது நியாயமா அநியாயமா? எத்தனை பேருக்கு 5 வேணுன்றீங்க? தேவன் உனக்கு 5 கொடுப்பதற்கு ஆட்சேபணம் ஒன்றும் இல்லை. தாராளமா கொடுப்பாரு, ஏராளமா கொடுப்பாரு. ஆனா அதுக்கு எதிர்பார்க்கிற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திறமை யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? உலகத்துல திறமை இருந்தா போதாது, வேத வசனங்களில திறமை இருக்கு. யாருக்கிட்ட இருக்குன்னா, கர்த்தர் கொடுக்கிற அந்த திறமைக்காக நன்றிகளோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சங்கீத தியானத்துக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. ஒரு முக்கியமான நேரம், சாட்சி நேரம். சாட்சி இருந்தா வந்து ஆண்டவரை மையப்படுத்தலாம். யாராவது சாட்சி சொல்றீங்களா? டக்கு டக்குன்னு வாங்க, நேரம் இல்லை. தேவன் ஆண்டு தொடக்கம் முதல் இன்று வரை எல்லா தேவைகளையும் தேவன் அற்புதமாகவும் அதிசயமாகவும் சந்திச்சாரு. நிறைய தேவைகள், அப்புறம் வீட்டுல நிறைய பலவீனங்கள், எல்லாவற்றிலும் தேவன் எங்களை பாதுகாத்தா. அதுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். நேற்று போன வாரம் பாத்தீங்கன்னா சங்கீத நான் தான் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா போன வாரத்துல இருந்து வேலை இருந்தது. நான் அப்புறம் ஒரு நடுவுல வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு சங்கீதம் 30ன்னு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு உண்டான வார்த்தைகளை நான் உட்காரும் போது நிறைய டிஸ்டர்பன்ஸ், ஃபோன் கால்ஸ், வீட்டுல நிறைய பேர் வந்தா இருந்தது. இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால ஒரு முதல் வியாழத்துல நான் விட்டுட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை நான் ஜூலி சிஸ்டருக்கு மெசேஜ் பண்ணாங்க, என்ன பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. இல்லை சிஸ்டர் நான் பண்ணல, இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு. சரி அவங்க கிட்ட சரி இன்டைரக்டாவே சொல்லிட்டேன், இந்த வாரம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டேன். நேற்று பாத்தீங்கன்னா நான் காலையில வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது கரெக்டா 9:30 மணி. வரும்போதே நம்ம வீட்டுல என்ன சொல்லிட்டாங்க, நான் சாப்பாடு செய்யல, எனக்கு உடம்பு சரியில்லைனால சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அங்கிள் கிட்ட ஒரு சரி கேட்டுக்கலாம், நம்ம சொல்லிக்கலாம். நான் கேட்டா அவரு வந்து அப்படியா சரி அப்படின்னு தான் சொல்லுவாரு. பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நேற்று போன் பண்ணி இந்த மாதிரி அங்கிள் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, நான் இந்த வாரம் எடுக்கல அப்படின்னு சொன்னோன்னும் இல்ல இல்ல அதெல்லாம் தெரியாது, நீ தான் எடுக்கணும், இந்த வார்த்தையை நான் எதிரே பார்க்கல. சரி நம்ம இவங்க கிட்ட சொன்னா கூட நம்ம எதனா கன்வின்ஸ் பண்ணுவாங்க. சீப்பா தான் சொல்லிச்சு, ஜூலியா கிட்ட சொல்லாத, அவங்க வந்து எல்லாம் சொல்லிடுவாங்க, நீ ஸ்ட்ரெயிட்டா அங்கிள் கிட்டே சொல்லிடு. சரி நானும் ஒரு தைரியத்துல என்ன பண்ணிட்டேன், அங்கிளுக்கு போன் பண்ணி எத்தனை மணிக்கு போன் பண்றேன், 9:40க்கு ஏதோ போன் பண்றேன். அங்கிள் இந்த மாதிரி அங்கிள் எனக்கு எதுவும் வசதி கிடைக்கல, நான் எடுக்கல. இல்ல இல்ல கர்த்தர் கட்டாயம் வார்த்தையை தருவாரு, நீ தான் எடுக்கணும் அப்படின்னு. அவர் எப்பவுமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. நான் ஒரு 2-3 வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படியா சரி பாத்துக்கலாம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. எதுக்காக ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி சொல்லிட்டாரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டலுக்கு சாப்பிட்டு இருக்கும் போது வீடியோ போன் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்க என்ன இது பண்ணி மெசேஜ் பண்ணிருந்தேன். இல்ல சார் இந்த மாதிரி சொன்னேன், அங்கிள் சொல்லிட்டாரு, நான் எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா காலையில போனேன், இப்பதான் வந்தேன், என்னால எடுக்க முடியாது, நான் 8 மணிக்கு போய் எடுப்பேன் அப்படின்னா. அப்புறம் அவங்க ஒண்ணு சொன்னாங்க, எப்பவுமே அவங்க இமான் வந்து என்ன பண்ணுவாரா, சனிக்கிழமை வந்துதான் அந்த வசனத்தை எடுப்பாரு. அது எனக்கு அது சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இது தேவன் அவர் பாரு சனிக்கிழமை நைட் எடுத்து மறுநாள் காலையில சொல்றாரு. இந்த வார்த்தை வந்து எனக்கு சரி இந்த வார்த்தை ஒரு ஊக்கமா இருந்தது. சரி என்னதான் பண்ணலாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சரிங்க சிஸ்டர், நான் என்னால முடிஞ்சதை நான் பெஸ்ட் நான் பண்றேன், அப்படி இல்லைன்னா நீங்க ப்ரிப்பரா வாங்க, வேற ஏதாவது நீங்க சொல்றதுக்கு ப்ரிப்பரா வாங்க நான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போது மணி 11:45. அப்புறம் 11:45 சாப்பிட்டுட்டு தூக்கம் வந்து சரி அப்படியே யோசிச்சேன், சரி நம்ம இது பண்ணக்கூடாது. அங்கிளும் ஒரு வார்த்தை சொன்னாரு, அவங்களும் சொன்னாங்க, சரி உட்காரலான்ட்டு உட்காந்து காலையில 3:30 மணி ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் நான் தூங்கலாம் என்னன்னு சும்மா அப்படியே வச்சுட்டு சும்மா பார்த்தேன். 4 மணிக்கு எழுச்சிக்கிறேன், 4:15 4:45. நான் என்னன்னா நான் தூங்கிட்டேன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் முடிச்சேன்னா ஒரு 3 மணி 4 மணிக்கு காலையில ஏற்றிக்கலான்னு படுப்பேன். ஆனா முடியாது, காலையில இது பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா
3:30 மணிக்கு பத்தேன். 4, 4:15, 4 தூக்கமே இல்லை. சரி ஏறிச்சுட்டு 5 மணிக்கு ஏறிச்சு மறுபடியும் வசனத்தெல்லாம் இது பண்ணின்னு அப்புறம் ஷீபாட்ட சொன்னேன், என்ன ஷீபானி வருவேன்? இல்லை நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு. சரி நான் ஏறிச்சு குளிச்சு நான் கர்த்தர் இங்க வந்து இந்த சங்கீத தியானத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். God bless you. God bless you. God. வேற சாட்சிகள்? ஒரு யோசனை பசங்க ஃபோன் பண்ணா எனக்கு வயிறு வலி எனக்கு தெரியும். அப்போ திடீர்னு பாஸ்டர் ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் எனக்கு ரொம்ப முடியல, என்னால் வேலை செய்ய முடியல. ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணாரு, மன அழுத்தத்தெல்லாம் எடுக்கணும் ஆலோசிச்சுட்டு அவரெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் நான் ஜபத்தெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ரூமில் போய் உட்காந்து நான் ஜோம் பண்ணாங்கிறதே இதுதான்ப்பா இந்த ஜீவனை கொடுத்தீங்க, இந்த ஜீவனையை தான் பாதுகாப்பீங்க. இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது எந்த வழியும் இந்த ரூமில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து அங்கேயே உட்காந்து மனசுக்குள்ளேயே நான் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே ஒரு சுகத்தை கொடுத்தாரு. ஆனாலும் எனக்கு வீட்டுக்கு போகும்போது விசுவாசம் ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. திருப்பி நைட்டில் வந்து என்ன பண்ணுறது, திருப்பி பசங்களுக்கு வெளியே போனாங்க, அவங்க தொழில் போனாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பசங்களாக படுத்துட்டாங்க. நைட்டு 1 மணி 2 மணி இருக்கும். நான் 7 திருப்பி வந்தது. நீங்கள் சுகத்தை கொடுத்துட்டீங்க சார்ப்பா, நான் விசுவாசத்தை சொல்லி நான் ஜோம் பண்ணேன். கர்த்தர் இம்மட்டமே அந்த வழி இல்லாத நான் சுகத்தோடு கொண்டு வச்சிருக்கேன். கர்த்தர் குழந்தை அல்லேலூயா. விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். வேற சரி, கொடுத்த சாட்சிகளுக்காக நன்றிகளோட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 2 நல்ல அருமையான ஒரு சாட்சிகளை தேவன் வச்சாரு. அல்லேலூயா. நீங்க நம்ம நரேஷ் சொன்ன மாதிரி தான் அவர் அடிக்கடி சொல்லுவார். சில நேரத்தில் அங்கிள் என்னால் முடியல, இது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். சரி பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சங்கீத தியானம் நான் தான் எடுப்பேன். ராத்திரி எனக்கு ஒரு வைராக்கியம், வேண்டாம் இவங்க இப்படியே தள்ளினே இருப்பாங்க, நிச்சயமாக கர்த்தர் பேசுவார், நம்ம ஜெபிப்போம். இவர் வேண்டான்னு சொன்ன பிறகு இவரை சொல்லிட்டு திருப்பி ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு நான் போய் படுத்துட்டேன். அல்லேலூயா. காலையில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்கு அடையாளமா அவரை பயன்படுத்திட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல் இந்த மகளுக்கு கொடுத்த சுகத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா பல நிலையான அந்த போராட்டங்களில் ரட்சிப்பு கர்த்தர் தான், அவரால் மட்டும்தான் ரட்சிக்க. இப்போ ரட்சிப்புன்னு சொல்கிற வார்த்தை பாவத்திலிருந்து மட்டும்தான் கிடையாது. வியாதியில் இருந்தும் ஒரு விடுதலை ரட்சிப்புக்குள்ளே தான் வருது. வறுமை என்ற நிலையிலிருந்து ஆசீர்வாதம் என்ற நிலைக்கு போகிறதுலையும் ஒரு ரட்சிப்பு என்ற வார்த்தை தான் வருது. இதெல்லாம் உள்ள அடைக்கின்றது தான் ரட்சிப்பு. நம்ம எல்லா நிலையிலும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் நம்ம கொடுத்த எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறது தான், நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை தான். பல பலவீனங்கள் இருக்குது. நேற்று கூட ஊழியத்தை போயிட்டு வந்தேன், திடீர்னு இடுப்பு வலி, அந்த திடீர்னு மூச்சு பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராத்திரியாக அந்த வலி இருந்தது, காலையிலையும் திரும்ப கை வச்சு ஜெபம் பண்ணி பார்க்குறேன், கொஞ்சம் வலி இருந்தது. வண்டி ஏறி உக்காந்து வரும்போது கூட அம்மா வலியாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சுகமாக ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம், வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டே எத்தனை மணிக்கு ஆராதனை நடத்தலாம்? இதே 7 மணிக்கு வைக்கிறீங்களா, காலையில் 5 மணி 6 மணின்னு சொல்றீங்களா? யுவர் சாய்ஸ். ஆனால் சொன்னபடி வரணும். எல்லா இடத்தையும் பார்த்து சொல்றது தான் நீங்க கேட்கணும். நான் இப்போ உங்களை கேட்குறேன். நம்ம சபை அப்படி இருக்கு. 6 மணிக்கு வச்சீங்கன்னா 9 மணிக்கு முடிச்சிடலாம். 7 மணிக்கு வச்சீங்கன்னா 10 மணிக்கு ஆயிடும். இல்லை எங்களுக்கு 7 மணி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா 7 மணிக்கு வச்சு எப்பவுமே வைக்கிற மாதிரி. என்ன சொல்றீங்க?
7 மணி தான். 6 மணிக்கு 6 மணி. ம் பரலோகம் கேக்குது நீங்க சொல்றது. நீங்க கூடி ரகசிய ஆலோசனை பண்றதையும் பரலோகம் பார்க்குது, சொல்றது எழுதப்படுது. அப்போ 6 மணிக்கு அடுத்த சண்டே ஆராதனை இருக்கும். சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம அன்னைக்கு ஒரு நாள் நல்ல சந்தோஷமா சீக்கிரம் போகலாம். அதில் பங்கெடுத்துங்க. அவங்கவுங்க 4 மணி 5 மணிக்கெல்லாம் வைக்கிறாங்க, நம்ம அப்படியெல்லாம் வைக்கல. 6 மணிக்கு அதிகாலையில் கர்த்தரை தேடி வர்றது ரொம்ப நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உயிர்த்தெழுதலின் அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டியது ரொம்ப நல்லது. வயசுல அதில் பங்கெடுத்துக்கும், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, புதன்கிழமை தேதி 1 வருது. எப்பவுமே 3 நாள் நம்ம உபவாச கூட்டத்தை நடத்துவோம். 1, 2, 3. புதன்கிழமை எப்பவுமே வருகிற மாதிரி பாஸ்டிங் ப்ரேயரு, வேழன் பெரிய வேழன், வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, இந்த 3 நாளும் இருக்கு. இந்த 3 நாள் கூட்டத்தில் ஏதாவது ஒரு நாள் பங்கெடுத்துன்னு சொல்ல மாட்டேன். 3 நாளை வாங்க. எவ்வளோ வீணடிக்கிறீங்க நேரங்களையும் காலங்களையும், எவ்வளோ காரியங்களை, பணத்தை தண்ணியாக செலவழிக்கிறீங்க. ஒரு நாள் வேலையில் சம்பளம் போனால் பரவாயில்ல, எங்கே வாங்க, எங்கே வாங்க. இழந்ததை நீங்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. வெள்ளிக்கிழமை எப்பவுமே லீவு தான் உங்களுக்கு. குட் ஃப்ரைடே அது நேஷனல் ஹாலிடே இல்லையா? வேலைக்கிழமை ஒரு கிறிஸ்தவனுக்கு, மற்றவங்களுக்கு அது விசேஷித்த நாள் இல்லைனாலும் நமக்கு அது விசேஷித்த நாளாக வச்சுன்னு இருக்கு. இந்த 3 நாளும் விசேஷித்த ப்ரேயரில் பங்கெடுங்க. பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் காண்கிறதுக்கு இது ரொம்ப அவசியமாக இருக்கும். அல்லேலூயா. இதில் பங்கெடுத்துங்க. 3 நாள் இருக்கு. புதன் டெய்லி நம்ம ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் நம்ம ஆகாரம் கொடுத்து தான் அனுப்புகிறோம். இந்த 3 நாள் இருக்கு. 3 நாள் பார்த்தீங்கன்னா, மற்ற நாளில் 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது, இந்த 3 நாள் 11 மணிக்கு ஆரம்பிக்க மாட்டேன். கரெக்டாக 10:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிடுவேன், ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஜெப குறிப்புகள் நமக்கு அதிகமாக வேணும். ஜெபிக்கிறதுக்கு வேத வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். கவனிச்சு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நான் போன வாரம் பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எசேக்கியேல் 20:12 ஒருத்தர் வாசித்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரணும் சர்ச்சைக்கு? நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக. எதுக்கு கொடுத்தார் ஓய்வு நாட்களை? அது கர்த்தருடைய ஓய்வு நாள். எதற்காக தேவன் அதை உனக்கு எனக்கும் கொடுத்தாருன்னா, ஏன் தேவன் உனக்கும் எனக்கும் அடையாளமாக நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு. பரிசுத்தம் இல்லாம தேவனை என்ன பண்ண முடியாது. அப்போ பரிசுத்தம் சத்தியத்தினாலதான் பரிசுத்தம், சத்தியம் சபையின் ஆதாரம். அப்ப இந்த சபையில கொடுக்கப்படுகிற சத்தியம் உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். இந்த பரிசுத்தம் தான் தேவனை சந்திக்கிறதுக்கு நமக்கு தைரியத்தை உண்டு பண்ணி தரும். இது இன்னும் உபவாச ஜெபம் நம்மளை வருத்தி தேவனுக்கு சமூகத்தில் நம்ம தாழ்த்தும் போது அதிக விதமான பலனை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. இதில் பங்கெடுத்துங்க. புதன் ஒரு நாள் இருக்கு, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நாம எல்லாரும் இதை விட ஜனங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அப்போ நிறைய ஒவ்வொரு வருஷமா அந்த வெள்ளிக்கிழமை வெளியே தான் நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்றோம். இந்த வருஷமா நம்ம என்ன பண்ணணும், இது வரலாம் ஒரே ஒரு சகோதரன் மட்டும்தான் ஒரு மாசத்துக்கு முன்னே கொடுத்துட்டு, அவர் எப்போ கொடுத்தாரு, எப்போ வந்தாங்களா குட் ஃப்ரைடே காணிக்கன்னு அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாரு. நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரு வாரம் தான். என்ன பண்ணுங்க, கரத்தை நீட்டுங்க. நான் சொல்றதை கவனிங்க. கர்த்தருக்காக இழக்கிறது ஒன்றும் நஷ்டமானா உனக்கு போவார். கவனிச்சு பாருங்க. ஏதோ ஒரு சபையில
ஒரு 10 ரூபாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் இருக்குன்னா அது உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாறும். நான் சொல்றேன், ஏதோ ஒண்ணு எப்படியும் அது நடந்துடும். ஆனா அதுல ஒரு பங்கு உனக்கு நிச்சயமா இருக்கணும், உன் சந்ததிக்கு இருக்கணும். உனக்கு வருகிற நஷ்டங்கள், இழப்புகள் தடுத்து நிறுத்தப்படணும். உனக்கு உன் சத்துரு உட்புகுதலும் உள்ள இருக்கிற காரியங்கள், ஆசீர்வாதங்கள் வெளியே போகாம இருக்கணும்னா கர்த்தரோடு கூட உன் பங்கை இணைச்சு கொள்ளணும். இந்த ஒரு காரியம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய புதன்கிழமைக்குள்ள நீங்க இந்த காரியத்தை எனக்கு தெளிவா சொல்லிடணும். ஆமா, வாக்குதத்த ஆராதனை இருக்கு, பாஸ்டிங் ப்ரேயரும் இருக்கு அன்னைக்கு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு இன்னொரு காரியத்தை நம்ம சொன்னோம். இந்த சிஸ்டர் சசிகலா அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதற்கு நாம சபையோடு கூட பேசும்படியாக கர்த்தர் இருதயத்துல ஒரு எண்ணத்தை போட்டதுனால சொன்னேன். இன்னும் சில பேர் தராம இருக்கிறீங்க. முக்காவாசி பேர் உங்களால முடிஞ்ச காரியத்தை நீங்க கொடுத்து இருக்கிறீங்க. இதை நான் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்போ வரையில நான் அது உங்ககிட்ட சொல்லிடுறேன். 19,500 ரூபாய் வரணும் வந்து இது வரலாம் வந்திருக்கு. வெளியே கூட நம்ம ராஜேஸ்வரி சகோதரி பார்த்தீங்கன்னா வெளியே 2 பேர்கிட்ட சொல்லி வெளியே இருக்கிற ஆளுங்க கூட இது காணிக்க கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு விசுவாச குடும்பத்தை, அதுவும் நிராயுதமா இருக்கிற ஒரு குடும்பத்தை தாங்க வேண்டியது நிச்சயமா நம்முடைய கடமையா இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யணும். கிறிஸ்தவத்துல தான தர்மம் ஒரு பகுதியா இருக்கு, அதை செய்யணும். இதுல மற்ற காரியத்துல வளர்கிறது போல இப்படி கொடுக்கிற தான தர்மம், உதவி செய்யற, சகாயம் செய்கிற ஊழியத்துல வளரும் போது அது பெருத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அது கொண்டு வரும். தேவனுடைய நாமமும் அதனால மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதன்கிழமை இருக்கு. ஒருவேளை அவங்க 1ஆம் தேதி வரலாம். ஏன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் 1ஆம் தேதி வரேன் பார்த்துருந்தாங்க. 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ வர்றதுக்கு முன்னே ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன்னு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு ஊழியம் செய்கிறாங்க. 3ஆம் தேதி சபை பாஸ்டர் எல்லாம் அவங்க டெத்து காரியத்தெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. நான் கட்டாயம் போய் ஆகணும்னு சொன்னதுனால வேண்டான்னு சொல்ல முடியாது. அதனால சரி, அவங்கள அவங்க சொல்லியிருக்கணும் 1 2 அங்கே வருவாங்க. அதுக்கு முன்னே நம்ம ஆயத்தமாக நம்ம காரியத்தை அவங்களுக்கு கொடுத்துடணும். இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொரு காரியம், கொடுத்த காணிக்கைக்கு யார் யார் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு எழுதி வச்சிருக்கிறேன். பேப்பரை கொடுக்குறேன், நீங்களே பார்த்துங்க. ஆனால் வாசித்தா சில பேர் கொஞ்சமாக கொடுத்துருப்பீங்க, சில பேர் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. நீங்களே பார்த்துக்கிட்டுன்னா பார்த்துங்க. ஏன்னா அதில் எல்லாம் நம்ம உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறவன். நான் அதில் உண்மையாக தான் இருப்பேன். வேணான்றவங்க பேப்பர் தர பார்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வெளியே கொடுத்துடலான்னு நினச்சேன், போனேன். அவங்கள வர சொல்லி இருக்கிறேன். சபையில் தான் வச்சு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன இது போல பல விசுவாச குடும்பத்தை தாங்குற கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். தாங்கக்கூடியவங்களாக நம்ம மாறணும். அதாவது இப்படி சொல்றாரு, வாங்குகிறதை பார்க்கிறது கொடுக்கறது பாக்கியம். எது பாக்கியம்? எது ஆசீர்வாதம்? வாங்குறத விட கொடுப்பது தான் ஆசீர்வாதம். அப்ப தேவன் வாங்குற இடத்துல நம்மளை வைக்கல, கொடுக்கிற இடத்துல வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய ஆசீர்வாதத்துல வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு கைகளை உயர்த்தி நன்றி சொல்றோம். அதை நம்ம செயல்படுத்தும், விதைப்போம். கர்த்தர் விளைய செய்யட்டும், அறுவடையை பெற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வெள்ளிக்கிழமை முதல்ல நம்ம கொடுத்தாதான் வெளியே ஆர்டர் பண்ணணும். அதை போன வருஷம் சம்பூர் நம்ம தான் அங்கே தெரிஞ்சவங்க சொல்லி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷமே 2 பேர் கேட்டாங்க. சில பேர் நான்வெஜ்ஜு கேட்டாங்க, சில பேர் வெஜிடேரியன் கேட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வெஜ்ஜா வெஜ்ஜி தான். வெள்ளிக்கிழமை வெஜ்ஜி வச்சிடும். ஓகேவா? புதன் வேழன் 2 நாள் இருக்கு. புதன்கிழமை எடுத்துக்கிறீங்களா? அப்படியா? நீ 4 பேரை எடுத்துக்கிறீங்களா, 2 பேரை எடுத்துக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. புதன்கிழமை எல்லாம் ஒரு 10 12 15 பேருக்குள்ளதான் வராங்க. எல்லாம் நல்லதுதான். வரத்தான் சொல்றேன் நான். அல்லேலூயா. எல்லாம் பங்கெடுத்துக்கலாம்.
கர்த்தர் நமக்கு வேண்டிய நன்மைகளை நிச்சயமா செய்வாரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு என்ன ஞாயிறு விசேஷம் தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறு. என்ன ஞாயிறு? வெற்றி பவனி செல்கிற ஒரு நாள். வெற்றி முழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில அறிக்கை செய்கிற மத்திய 21வது அதிகாரத்துல 1 to 9 வசனங்கள். அதா பண்ணிட்டுமா அல்லாட்டி உங்க பக்கம் திருப்பிங்க. மத்திய 21வது அதிகாரம். அவர்கள் ஆ எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ம் ஒலிவமலைக்கு அருகான பெத்சேயுக்கு வந்தபோது ம் இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, ம் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். சரி. போன உடனே அங்கே ஒரு கழுதையும் ம் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். ம் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சரி. 21வது அதிகாரம் 1 to 9 வசனங்களை குறிச்சு வச்சுங்க. இப்ப 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வா. ஒரு வேலையை சொல்ற ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த கழுதை என்ன பண்ணிருக்கான்? ஹலோ, ஒவ்வொரு வருஷமும் கழுதையை குறித்து பேசினு. எந்த கழுதைய சரிங்க? அடிக்கடி நம்ம யாரும் சொல்லுவாங்கல்ல, பிரியமானவங்களை பார்த்து தான் கழுதுன்னு இல்லையா? ஆண்டவர் கூட நம்மள என்ன சொல்றாரா? கழுதையா இருந்த நம்மளதான் யாத்திராகமம் 13:13 ஒரு மீட்கும் பொருளை கொடுத்து மீட்டார். கவனி, யாத்திராகமம் 13வது அதிகாரம் 13வது வசனம். கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் போதும். அதன் கழுத்தை எது கழுத்து முறிக்கிறது? நீ நானும் யாரா இருந்தா ஒரு நாள்ல கட்டப்பட்ட கழுதையாதான் இருந்தோம். யாரா இருந்தா? இந்த கழுதை தேவனுக்கு வேணுமா? இயேசுவுக்கு. ஏன்னா எது மேலதான் வெற்றி பவனி வரப்போகிறாரு. எத்தனை பேர் இவரை சுமக்கிறதுக்கு நீங்க ஆயத்தம்? எத்தனை பேர் இயேசுவை சுமக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்ப கேட்டா சொல்லுவீங்க சாதாரணமா, எத்தனை பேருக்குள்ள ஆண்டவரானா ஒன்னு கை தூக்கிங்க எனக்குள்ளகிறாரு. ஆனா எத்தனை பேர் சுமக்க ஆயத்தம்னா அது கையை தூக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி மீட்கப்படாவிட்டால் அந்த கழுதையின் கழுத்தை என்ன பண்ணிருந்தா முறிச்சு போட்டுருந்தோம். அப்ப நம்ம மீட்கப்பட்ட கழுதை, ஆனா ஒரு நாள்ல கட்டப்பட்ட கழுதை. ஒரு நாள் நம்ம யாரு? அப்ப என்ன கட்டப்பட்டிருந்தோம்? அப்போஸ்தலர் 8:23 பார்த்தோம்னா, நீ கசப்பான பிச்சியிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு கிடக்கிறதை காண்கிறேன் என்று சொன்ன. இந்த காலம் நமக்கு தெரியும், பணத்தை கொடுத்து வரங்களை வாங்க நினைச்சுவேன். ஆனா பேதுரு அவனை பார்க்கறான். தேவன் அவன் கண்களை திறந்தாரு. அவன் சொல்றான்,
பாவ பிச்சிலையும் பாவ கட்டுகளையும் கட்டப்பட்டு இருக்கிறதை நான் காண்கிறேன்னு சொல்றான். அப்ப பாவம் அநேக ஜனங்களை கட்டி வச்சிருக்கு. பாவத்தினால கட்டப்பட்ட ஜனங்கள் பரிதாபத்திற்குரியவங்களா இருக்கிறாங்க, பரிதபிக்க கூடியவங்களா இருக்கிறாங்க, வேதனை நிறைஞ்சவங்களாக இருக்கிறாங்க, தலைகுனிவோடு கூட வாழ்கிறாங்க, தலை நிமிர முடியாத நிலையில இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு கேலி பொருளாக இருக்கிறாங்க, எப்படியாயிரம் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. கட்டுகள் கட்டப்பட்டு இருக்கிறது. யாரா ஒருத்தர் கட்ட விழுக்கணும், யாரா ஒருத்தர் கட்ட விழுக்கணும். அப்ப கட்ட விழுக்கிற அதிகாரத்தை தேவன் தன் சீஷர்களுக்கு கொடுக்கிறாரு. யாருக்கு கொடுக்கிறாரு? தன் சீஷர்களுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அதிகாரத்தை பெற்ற தேவனுடைய ஜனம் இந்த கட்டை அவிழ்க்கணும். சார் கிராமத்துக்கு போங்க, ஒரு கழுதை கட்டி இருக்கிறத பார்த்தீங்க, அந்த கழுதையோட கூட ஒரு குட்டியும் இருக்கும், அதை கட்டை விடுத்து என்னிடத்துல கொண்டு வாருங்க. யார்கிட்ட கொண்டு வரணும்? என்னைக்காவது போயிருக்கிறீங்களா கிராமம் பக்கம்? இல்லைன்னா உங்க தெரு பக்கமாவது போயிருக்கிறீங்களா? ஏதாவது கட்டப்பட்டு இருக்கிற கழுதைகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்து இருக்கிறீங்களா? இந்த கழுதைகளை கட்டவிழ்த்து இயேசுவிடத்துல கொண்டு வாங்கன்ற அந்த கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறீங்களான்றத முதல்ல பாருங்க. என்ன எதிர்பார்க்கிறாரு? ஏன்னா அவர் பவனி வரணும், வெற்றி முழக்கத்தின் சத்தம் துணிக்கணும், தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அப்ப முதல்ல கட்டப்பட்ட கழுதை என்ன கட்டுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாவ கட்டுகள். இங்க இன்னும் அழகா சொல்றாரு நீதிமொழிகள் 5:22 பாத்தீங்கன்னா, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். கவனிங்க, பாவ கயிறு, பாவம் ஒரு கயிறா மாறி யார கட்டுமா? கவனிங்க, கட்டப்பட்ட ஒரு மனுஷன் தன்னை கட்ட விழுத்து கொள்ள முடியாது. சகதியில விழுந்து போன ஒரு மனுஷன் அடுத்தவனை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏராளமான ஜனங்கள் இன்னைக்கு வரையில் இந்த பாவத்துல விழுந்து போன ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு நல்ல செய்தியை நான் உனக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பின நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளை ரட்சித்துக் கொள்ள நம்மளால முடியவே முடியாது. நம்மளை கட்டவிழ்த்து கொள்ள நம்மளால முடியவே முடியாது. நீயும் நானும் செய்திருக்கிற பாவங்களுக்கு கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது. அதுக்கு ஒவ்வொன்றா பலி செலுத்தினா செலுத்துவதுக்கு நம்மளால காலமும் போதாது. அந்த நிலையில இருக்கிற நம்ம தான் பலியா தேவன் தன் குமாரனை அனுப்பினாராம். அந்த பலி எப்படி சிதைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 53:2 நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு என்ன பண்ணல. இவரை பார்த்தவொன்னே திருப்பி பார்க்கணுன்ற தோன்ற எண்ணமே இல்லாத அளவுக்கு அவர் இருந்தார். எப்படி இருந்தாரா? சில பேரை பார்த்தவொன்னே மூஞ்ச திருப்பிக்குவான், பார்த்துக்கிறீங்களா? அவங்க முகம் எப்படி கோரமா இருக்கும். சில பேருடைய முகம் அடிபட்டு வேதனைப்பட்டு, இன்னும் சில பேர் இந்த கேன்சர் வியாதியிலெல்லாம் பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கவே முடியாது. சில நேரங்கள்ல உள்ள மறைவுல வச்சு அப்படி இருக்கிறவங்க என்னை போல இருந்தவங்க தப்பிக்க வச்ச. இன்னும் இந்த முகம் கோரமா இருக்கிற தலை இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் கட்டி இது போல வந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா
அப்படியே படபடன்னு அடிச்சு அந்த அளவுக்கு கோரமா இருப்பாங்க. ஆனா இங்க இயேசு அதை விட கோரமாக்கப்பட்டாராம். அவரை பார்க்கவே முடியாத அளவுக்கு அவருடைய ரூபம் எப்படி மாறி இருந்ததான். அதனாலதான் அவரை பார்த்தவங்க அவரை அசட்டை பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அந்த பலின்றது சாதாரணமா நம்ம டிவியில பாக்குற மாதிரி எல்லாம் இல்ல. அவருடைய முகரூபம்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அடையாளமே தெரியாத அளவுக்கு, பார்க்கவே முடியாத அளவுக்கு தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமியில ஒப்பு கொடுத்தது நோக்கம் என்னன்னா, என்னுடைய பாவங்களுக்காகத்தான். அல்லேலூயா. அப்ப அந்த பாவங்களுக்குரிய அத்தனை கிரயத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரியில என்ன பண்ணிட்டாரு. அப்போ தேவன் சொன்னார், பழைய ஏற்பாடுல ஒரு நிமிஷம் கோபம்னாரு, ஆனா புதிய ஏற்பாடுல என்ன பண்ணல, யார் மேல கோபம் இல்ல. அந்த கோபத்திற்குரிய கிரயமாகிய தன் ஜீவனை இயேசு சிலுவையில உங்களுக்காக எனக்காக கொடுத்ததுனால அவர் உங்களையும் என்னையும் பாவி என்ற நிலையிலிருந்து தேவனுடைய நீதியாக மாற்றி இருக்கிறபடினால தேவன் நம்மை பார்க்கும்போது கோபமா இல்ல, அவர் சந்தோஷமா தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல கிட்ட வந்து உட்கார்ந்துன்னு அப்பான்றோம், இஷ்டத்துக்கு விளையாடுறோம், பேசுறோம், படுக்கிறோம், உக்காரோம், தூங்குறோம். பழைய ஏற்பாடுல இருந்தவன் எவனாவது ஒருத்த அப்படி இருந்திருக்க முடியுமா? ஒரு ஆள் இருந்திருக்க முடியுமா? யாராவது நினைச்சப்போ அவங்க மகா பரிசுத்த சமூகத்துல போயிருக்க முடியுமா? 3 பகுதியா வச்சிருந்தான். பிரகாரம், வெளிப்பிரகாரம் எங்க இருக்குன்னா, அதுக்கப்பால பிரகாரம், அதுக்கப்பால மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் போக முடியாது? பிரதான ஆசாரியனை தவிர எந்த மனுஷனும் உள்ள போக முடியாது. அப்ப நிறைய பேர் எங்க இருப்பாங்கன்னா வெளிப்பிரகாரம். சில பேர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஆனா எல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன பண்ண முடியாது. இப்ப எல்லாரையும் எங்க வரும்படியாக வச்சிருக்கிறாரு. ஏன்னா பாவம் என்ற கட்டுகளுக்குள் இருந்து தேவன் நம்மளை கட்டவிழ்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையாக இருக்கிற உன் மேலையும் என் மேலையும் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பவனி வர விரும்புகிறார். ஓசன்னா என்ற பாடல் சத்தம் யாருக்குள்ள இருந்து துணிக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார்னா, உன் மேலே என் மேல பவனி வரக்கூடிய இயேசுவுக்கு இன்னைக்கு உற்சாகமான அந்த வழி திறக்கக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டியவங்க நீங்களும் நானும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு பக்கம். ஏன்னா பாவமே இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. வேதம் தெளிவா சொல்லுது, ஸ்திரீனிடத்துல பிறந்த நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஒண்ணு ரோமர் 3:10 பாத்தீங்கன்னா, அந்தபடியே அப்ப யார் தான் இருக்கிறாங்க? யார் தான் இருக்கிறாங்க? எல்லாரும் பாவம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் பிரிக்கல. எல்லாருக்கும் யார் வேணும்? எல்லாம் ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறாங்க எல்லாம். அப்ப பிறக்கிற குழந்தைய கூட சொல்றாரு, தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தார். அப்ப கர்ப்பத்திலேயே பாவம் இருக்கு. அப்ப பிறக்கிற குழந்தையில ஹலோ சொல்லுங்க, அப்ப பிறக்கிற குழந்தைக்கா அப்ப பாவத்துக்கு பிரயாசித்தம் தேவையா இல்லையா? அப்ப யாருக்கு தான் பிரயாசித்தம் தேவையில்லாத இருக்கு? யார் தான் இந்த கட்டில் கட்ட அவிழ்க்கப்படாம இருக்கிறாங்க? பிறக்கிற குழந்தைகளிலிருந்து சத்துருடைய ஆளுகை எத்தனை குழந்தைகள் மேல இருக்கு. இப்ப அப்பேற்பட்ட நிலையில இருக்கிறவங்கள கட்டவிழ்க்கிறதுக்கு தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்னா, தன் பிள்ளைகளை, தன் சீடர்களை தான் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஒண்ணு, பாவ கட்டினால கட்டப்பட்டு இருக்கிற கழுதைகள் ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு வேணும். இயேசு வாழ்ந்த காலத்துல சொன்னாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்கிறதுக்காக நான் இந்த பூமிக்கு வந்தேன். எதுக்கு வந்தாரு? யாருக்கு வந்தாருங்க? யாருக்கு வந்தாருங்க? பாவம் செய்யாத மனுஷனே இல்லைன்னுட்டு. அப்ப எல்லாரும் எங்கதான் இருக்கிறாங்க? அப்ப எல்லாருக்காகவும் தான் இயேசு வந்தாரு. கிறிஸ்தவனுக்காக மட்டும் கிடையாது. யாருக்காக வந்தாரு? அப்ப எல்லாம் அவர் உருவாக்குன ஜனங்களாக இருக்கிறதுனால, எல்லாருக்கும் அவர் தேவனாக இருக்கிறதுனால, எல்லாருக்கும் பிரயாசித்த பலியாக தன் அர்ப்பணிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல வரும்போது பவனிக்கு முன்ன சொல்றாரு, ஒரு கிராமம் எதிர்க்க இருக்கு, இதுக்குள்ள போங்க, ஒரு கழுதையும் அது குட்டியும் கட்டி இருக்க காண்பீங்க,
அதை அவிழ்த்துருவாங்க. யாராவது கேட்டா அது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான், அதை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அப்ப கட்டப்பட்ட இருக்கிற கட்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டு பாவக்கட்டு. என்ன கட்டு? அப்ப ரெண்டாவது ஒரு கட்டு லூக்கா 13:16. ம் 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டுகள் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று கேட்டேன். சாத்தானுடைய கட்டு. முதல் கட்டு பாவக்கட்டு, ரெண்டாவது கட்டு சாத்தானுடைய கட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன கட்டுங்க? சாத்தானுடைய கட்டு. இன்னைக்கு பாருங்க, ஏசாயா 52:2 பார்த்தீங்கன்னா, தூசியை உதறி விட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, கழுத்தில் உள்ள கட்டு. சில பேருக்கு எங்க கட்டு? சில பேர் சாத்தானால கட்டு. இந்த சாத்தானால கட்டப்பட்டவங்களுடைய நிலைய பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, பல ஜனங்களை இன்னைக்கு வரலும் கர்த்தர் பார்க்க வச்சார். 2 நாளைக்கு முன்னதாக ஒரு சகோதரி ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு. கேட்டாங்க, ஒரு பிரச்சனை இருக்கு, ஜெபிக்கணும் பாஸ்டர், கூட்டின்னு வரட்டுமானா? வேண்டான்னு சொல்ற அந்த இதெல்லாம் எனக்கு இல்லை. கவனிச்சு பாருங்க, அவங்க முன்ன பின்ன எனக்கு தெரியாது, ஆனா சொன்ன ஆளு எனக்கு தெரியும். சரி கூட்டின்னு வானா, திருமணமான பெண்ணு தான், வாலிப பெண்ணா தான் இருக்கிற. ஒரு வீசிங் பிரச்சனை வரும். வீசிங். அப்போ இந்த மாதிரி உள்ள அழுந்து வெளியே போகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அந்த வீசிங் அவளுக்கு பெருசாகி, அது எந்த நேரத்துல வருது, எப்படி வருதுலாம் சொல்ல முடியல. அடிக்கடி அந்த பாதிப்புக்குள்ள இருந்த அந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க 2 நாளைக்கு முன்னதான். கவனிச்சு பாருங்க, பேசும்போது நிறைய பேசுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. சரி பேசுறது இருக்கட்டும், நீ வா ஜெபிக்கலாம், ஜெபம் பண்ண கையை வச்சு அதட்டணும்னு அதுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியல் வெளியே வந்து அவங்க அம்மாவை பார்த்து மெத்து. நான் சொன்னேன், நான் வரமாட்டேன்னு சொன்னேன், என்னை எங்க கூட்டு பண்ணிட்டீங்க? ஏன் ஏன் அது சொல், எங்க பார்த்து எங்களுக்கு ஜெபம் பண்ணோம். ஏம்மா ஜெபம் பண்ணிட்டேம்மா, நான் ஒன்றும் சொல்ல. அதுக்கு பிறகு அதை கர்த்தர் விடுவிச்சாரு. பிறகு பார்த்தீங்கன்னா அது இழுத்து பார்த்துது, மாற தட்டி பார்த்துக்குச்சு, அதட்டி பார்த்துச்சு. இப்போ வரும்போது இருந்த அழுத்தம், வரும்போது இருந்த படபடப்பு இப்போ இல்லை பாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்ச முகத்தர் கூட அவங்க கடந்து போகிறதுக்கு வேண்டிய கிருபைகளை தந்தார். இப்போ இது போல கட்டுகள், வேதனைகள், பிரச்சனைகள், சின்ன காரியம் கூட பெரிய சண்டையா மாத்துகிறதுல சாத்தான் ஒன்னா நம்பர். இந்த சாத்தானால கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் சமாதானத்தை சுத்தமா இழந்து போவாங்க. அவங்க வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் வேதனை முடிவு அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வாழ்க்கை அல்ல, சாவதான் எதிர்பார்ப்பாங்க. செத்து போனா நல்லா இருக்கும், சாவு எனக்கு வரல, இப்படிதான் பேசுவாங்களே தவிர வாழக்கூடிய வாழ்க்கைக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாத்தானுடைய கட்டுக்குள் இருக்கிறாங்க. யாருக்குள்ள கட்டுக்குள்ள இருக்கிறாங்க? எல்லாம் சாதாரண நிலையில போல வாழ்கிறதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியல. ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு 4 பேர் பார்த்து கேலி பண்ற அளவுக்கு இருப்பாங்க. அவங்க அப்படியாப்பட்ட ஆட்கள் இல்ல. கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகள் அவங்க என்ன பண்ணுதுன்னா அப்படியாப்பட்ட வேதனைக்குள் நடத்துது. அப்ப இந்த கட்டுகளிலிருந்து கட்ட விழுக்கிறதுக்கு தேவன் யாரை எதிர்பார்க்கிறார்? இப்ப நீ கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையா வந்து ஆட்டுக்குட்டியால மீட்கப்பட்டவளா இருப்பீன்னா, இது போல கட்டுகளை கட்டவிழ்க்கிறதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன், உங்களுடைய திறமைகளை அதிகரித்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அதிகரித்து கொள்ளுங்கள்,
தேவ பிரசன்னத்துல இருக்கிற அந்த தேவ அபிஷேகத்தை இன்னும் வாழ்க்கையில அதிகரித்து கொள்ள நேரங்களை அதிகமாக தேவனுக்காக தேவ சமூகத்துல செலவழிக்கிறதுக்காக உங்கள் நேரங்களையும் காலங்களையும் நீங்க கொடுப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் அபிஷேக வல்லமையும் உனக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, சாத்தான தாக்குறதற்கு தேவ வசனத்தை தவிர வேற எந்த ஆயுதமும் கிடையாது. தேவ வசனம் உங்ககிட்ட இல்லைன்னா சாத்தான துரத்த முடியாது. கவனிச்சு பாருங்க, வந்தவங்க ஒரு காரியத்தை எனக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு சகோதரனை சொல்லி 2 சகோதரர்கள் போய் ஒரு பிசாசை துரத்த போனாங்க. என்ன பண்ணாங்க? இவங்க துரத்த போய் அங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் பண்ணி கை மேல தலைமையில கையெல்லாம் வச்சு ஜெபம் பண்றதுக்கு அந்நிய பாஷைகளை நிறைய என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அது முடிச்ச பிறகு அந்த பிசாசு காட்டுல இருந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சா, நான் பேசுறதுதான் நீ பேசுற. நான் சொல்லிச்சான், நான் பேசுறதுதான் நீ என்ன பண்ண, இப்ப நீ பேசுறத நான் பேசிட்டாச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணல, என்ன சொல்லுது அது, அதை மறுக்க இவங்களால என்ன பண்ண முடியல. இப்ப மேற்கொண்டது யாரு? துரத்த போனவங்க துரத்தாம என்ன பண்ணிட்டாங்க, எங்க கொண்டு வராங்க? அப்ப சத்துருக்களை மேற்கொள்வதற்கு வெறும் பாஷைகளை மட்டும் பேசிட்டா போதாது. பாஷைகளில என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆவியானுடைய வழி நடத்துதல் நமக்கு நிச்சயமா தேவை. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவிகளை இனம் கண்டு கொண்டு செவிட்டு ஆவிய, ஊமையின் ஆவிய, குருட்டு ஆவிய, இப்படி சொல்லித்தான் தேவன் என்ன பண்றாரு, அதை துரத்துகிறாரு. வெளிப்பாடுகள் வேணும். தேவ வார்த்தை ஆகிய போர் ஆயுதத்தை நீ கையால உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தேவ ஆயுதத்தை கையால தெரியலன்னா அவனால நீ தாக்கப்படக்கூடிய நிலைக்கு மாறிடுவ. ஆண்டவர் சொல்றார், தன் சீடர்கள் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவங்கள போய் கட்டவிழ்த்துவாங்க. சில பேர் சாத்தானுடைய கட்டு, சில பேருக்கு கழுத்துல கட்டுன்னு சொன்னா தலை நிமிர முடியாது, அவங்களால என்ன பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க, உடச்சிலே இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து கஷ்டம், சின்ன வயசுல இருந்து வாலிபத்திலிருந்து உழைக்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சு, என் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, இன்னைக்கு வரலும் கஷ்டம் 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 கஷ்டம். ஏன்? உன் கழுத்துல சாத்தானுடைய கட்டு இருக்கு. என்ன இருக்கு? ஜான் ஏர்னா உடம்பு சறுக்கிற கழுத்துல கட்டுகள். எவ்வளவு பாரம் இருந்தாலும் நீ சுமந்துதான் ஆகணும். அந்த பாரங்கள் சுமக்கிற நிலை மாற வேண்டுமானால் கழுத்தில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். இல்லைன்னா அவ பாரத்தை தூக்கி எல்லாரையும் பாரத்தை யார் மேல வச்சிருவான்? சாத்தானுடைய வேலை அதுதான். ஏன்னா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், அவனை கழுத்துல கட்டுகளை வச்சிருக்கிறான். நீங்க வாசித்து பாருங்க, நீங்க அந்த யோவான் 11:44 பாருங்க. வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுத்தப்பட்டிருந்தது. இது தெரியும். லாசரை குறித்து எழுதப்பட்டிருக்க ஒரு காரியம், மரணக்கட்டு. இது என்ன கட்டுக? அந்த கட்டுகள் இருந்தும் கர்த்தர் கட்டவிழ்த்த காரியத்தை நாம் அறிந்திருக்கணும். இப்போ வேதம் சொல்றது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்று நீ சொல்வாயானால் உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் அதை அறியாரோ என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனை பின்பற்றி நடக்கிற பிள்ளை, தேவனுடைய சாயலை தரித்து கொண்டவங்க, தேவனுடைய குணாதிசயத்தை பெற்றுக்கொண்டவங்க, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுறவங்க, அடுத்தவங்களுக்கு கட்டவிழ்க்கக்கூடிய ஊழியத்தின் மேல வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன இருக்கணும் கவனிங்க. ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவ்வளவு வேதனைன்னு. ஆனா கட்டவிழ்க்கப்பட்ட பிறகு இந்த ஊழியத்துல நான் பார்த்த ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவங்க இடுகிற ஒரு பெருமூச்சு தான். பெரிய பிரச்சனை இருந்து வெடிப்பட்டா மாதிரி ஒரு பெருமூச்சு விடுவாங்க. அவங்க கணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, காணிக்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, பலன் எனக்கு கர்த்தரிடத்துல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விடுவிக்கப்படுற அந்த நிலையில அவங்க படுகிற பெருமூச்சும் சந்தோஷமும்
அளவிடப்பட முடியாதது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தராரு. நீதான் அந்த கட்டை அவிழ்க்கக்கூடிய மனுஷராக யார் இருக்கிறாங்கன்னா நீயும் நானும் தான். அப்போ பவனி யார் மேல வர விரும்புகிறார் இயேசுன்னு பார்த்தீங்கன்னா உன் மேலையும் என் மேலையும் தான். ஓசனா யாருக்கு? கழுதைக்கு தர விரிப்பு போட்டாங்களா இல்லையா? மரக்கிளைகளை போட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு விருப்புகளை போட்டாங்களா இல்லையா? யாருக்கு போட்டாங்க? இயேசுநாதர் நடந்தாரா? கழுதை நடந்தது அது மேல? ஏன் நடந்தது கழுதை அது மேல? கழுதைக்கு தரை விரிப்பு. இப்ப போற ஊழியக்காரங்களுக்கு மரியாதையும் மதிப்பு ஏன் தராங்கன்னா அந்த ஊழியக்காரர் மேல, அந்த கழுதை மேல இயேசு இருக்கிறதுனாலதான். அந்த இயேசு யார் மேல இருக்கிறாரோ அந்த கழுதைக்கு நிச்சயமான சிறப்பான ஒரு மரியாதையும் மதிப்பும் கட்டாயம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, முதல்ல பாவக்கட்டுகளினால கட்டப்பட்டு இருக்கிற கழுதைகள், இரண்டாவது பாவ கயிறுகளினால கட்டப்பட்ட கழுதைகள், மூன்றாவது சாத்தானுடைய கட்டுகளினால கட்டப்பட்ட கழுதைகள், நாலாவது கழுத்துகளினால கட்டப்பட்டு தலை நிமிர முடியாமல் இருக்கிற காரியங்கள். சில பேர் பாருங்க, உழைப்பாங்க, உழைச்சுன்னு தான் இருப்பாங்க, சோம்பேறியெல்லாம் இல்லை. அவங்க எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலை, முடியல உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு மாத்திரையை போட்டுக்குவாங்க, உடனே கிளம்பி போவாங்க. ஏன்? ரெஸ்ட் எடுக்க முடியாது. முடியும், ஆனா அந்த ஒரு நாள் சம்பளம் போயிடுமே. அந்த ஒரு நாள் இருந்தா நமக்கு நல்லதாச்சே. அவங்க பார்த்து 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 கடுமையா உழைக்கிற ஆள் தான். ஆனாலும் இன்னைக்கு வரையிலும் ஒரு ஜானி கூட முன்னேற முடியல அவங்களால. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சாத்தான் கழுத்தின் மேல கட்டுகளை வைத்து இருக்கிறார். அந்த கட்டுகள் உடைப்பட்டார ஒழிய, அந்த கட்டுகள் எப்ப உடையும் தெரியுமா? ஏசாயா 10:27 நீ வாசிச்சினா புரியும். தோளில் இருந்து அவன் சுமையும் கழுத்தில் இருந்து அவனுடைய நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். எதனால்தான் அதை உடைக்க முடியும்? அபிஷேகத்தினாலதான். அல்லேலூயா. இன்னைக்கு கவனிங்க, இன்னொரு ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அபிஷேகத்தை தாரும் 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 கேட்டுக்கிறாங்க. தேவன் ஏற்கனவே இந்த அபிஷேக வல்லமையினால நிரப்பி இருக்கிறார். 1 யோவான் 2:27 பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் போதும். உங்கள என்ன பண்ணிருக்க? அது ஏறது இறங்குறது எல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணும்? ஸ்டாண்டர்ட். இதை நீ அனல் மூட்டி என்ன பண்ணிக்கணும்? இதை நீ விருத்தி செய்துக்கணும். என்ன பண்ணணும்? அப்ப அந்த அபிஷேகம் பெருக பெருக, அனல் பெருக பெருக, சத்துரு மேல வச்சிருக்கிற நுகங்கள் உடைக்கப்பட்டு அது சிதறடிக்கப்பட்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா என்ன பண்றது இல்லை. இப்ப அவங்கள கேட்டா சொல்லுவாங்க, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. நேற்று மீட்டிங்ல ஒரு வாலிப பிள்ளை வந்து சொன்னேன், ஐயா ஒரு நாள் நான் நல்லா வேதத்தெல்லாம் வாசிப்பேன், நான் நிறைய ஜெபம்லாம் பண்ணுவேன், இப்ப பைபிளே என்னால வாசிக்க முடியல, பைபிள் எடுத்து படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தூக்கமா வருது. அப்ப பைபிள் எடுத்து படிக்க உக்கார தூங்கிடு. என்னதான் வருது அவங்களுக்கு? ஏன் தூக்கம் வந்தது? நல்லா பெட்டெல்லாம் போட்டு படுக்க சொன்னா பெட்ல தூக்கம் வரல, ஆனா பைபிள் எடுத்தா என்ன பண்ணுது? ஏன் தூக்கம் வருது? எப்பதான் தூக்கம் வரான்? சில பேருக்கு நல்ல செய்தி கேட்டா தான் தூக்கமே வரும். எப்பதான் தூக்கம் வர? சில பேர் ஆராதனையில் தூங்கும், தாலாட்டுன்னு நினைச்சுக்கிறாங்க போகுது அவங்க. அல்லேலூயா. இவங்களுக்கு எப்பதான் தூங்கம்? நான் நினைச்சுக்குவேன், அப்படியாவது வந்து தூங்கத்துக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கிருபை பெற்றவர்களே வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணுங்க? அப்ப கழுத்துல இருக்கிற கட்டுகளோடு கூட ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. நிமிர முடியாத அளவுக்கு தலை குனிஞ்ச வாழ்க்கை. இன்னைக்கு வரல என்ன பண்ணல? தலை நிமிரல. அவங்களுக்கு கருத்து தெரிஞ்ச காலத்துல இருந்து இதுவரையில் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, தலை நிமிர முடியாதவர்களே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்து அவங்க சந்தித்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவங்க கூட தலை நிமிர்ந்து இருக்கிறத பார்ப்பாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்கன்னா அப்படியேதான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்துல என்ன இருக்கு? கட்டுகள் இருக்கு.
அப்ப இது கட்டப்பட்ட கழுதையை கட்டவிழ்க்கிறது யாருங்க? யாருங்க? இதுதான் கேள்வி இன்னைக்கு. ஓசனா பாடலாம், யார் பாடணும்? யார் மேல பவனி வரப்போறாரு அவரு? இது போல கட்டவிழ்க்கிற கழுதைகள் மேலதான் என்ன பண்ண போறாரு? அப்ப நீ கட்டப்பட்ட கழுதையா, கட்டப்பட்டு இருக்கிற கழுதையை கட்டவிழ்க்கிற ஆளா? நீ யாரு? நீ யாரு? கவனி, நான் 30 வருஷம் ஆச்சு ஞானஸ்தானம் எடுத்து, 40 வருஷம் ஆச்சு, அதுல எல்லாம் கணக்குல ஒண்ணும் குறை கிடையாது. ஆனா என்ன பண்ண, என்ன செய்யற? இன்னும் சாத்தான கொலை நடுக்குதா உனக்கு? ஒரு எலுமிச்சம்பழம் பார்த்தாவே எலும்புகள் அதிர்ந்து நிறைய பேருக்கு. என்ன வந்துருச்சு? விலை ஏறி போச்சு இந்த வெயில் காலத்துல, வந்து சேர்ந்துத ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்துக்க. அலையலுவையா, அலையலுவையா. எதை பார்த்து பயந்துன்னுங்கிற? அலையலுவையா. நான் சொல்றேன், ஆண்டவர் என்ன ஆரம்ப காலத்துல அந்த வளத்தப்போ ஒரு பெரிய வெறி உள்ள போன போல என்ன நடத்தின. அப்பெல்லாம் ஊழியம் முடிச்சுட்டு ராத்திரி 2 மணி 1:30 மணி 2 மணிக்கு அப்படி போவேன் சைக்கிள். அப்பெல்லாம் இன்னைக்கு பைக் இருக்கு, அன்னைக்கு சைக்கிள் தான் ஊழியத்தை இந்த சின்னமலையிலலாம் வந்து நடத்தி நான் போகும்போது. அப்பெல்லாம் அந்த அமாவாசை போல நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடு ரோட்ல 3 ரோட்ல வச்சிருப்பான். வறட்சியில முட்டை, எலுமிச்சம்பழம், குங்கம், இப்படி நிறைய பொருள் போட்டு எங்க வச்சிருப்பான். என் சைக்கிளை நேரம் ஏற்றுப்பேன், அது மேல போய் ஏற்றுவேன். எது மேல ஏற்றுவேன்? சொல்லியாது, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் காலில் மிதிக்கிற உன்னை சத்துருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன். கவனிச்சு பாருங்க, எத்தனையோ வருஷங்களாக ஒரு பண்ணியிருக்கிறேன். இந்த வரையிலும் அவனால என்னை ஒண்ணுமே பண்ண முடியும். அல்லேலூயா. ஏன் பண்ண முடியலன்னா, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்துல இருக்கிறவனை பார்க்கலாம், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம்ம கூட இருக்கும்போது சின்னதுக்கெல்லாம் ஏங்க பயப்படனா? எதுக்கு பயப்படனா? ஏன் பயப்படனா? என்ன பண்ணுவான் அவன்? அவர் சொல்லிட்ட ஒன்றும் பண்ண மாட்டான். ஒன்று லூக்கா 10:19 சொல்லும்போது சொல்றாரு, ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. அப்ப தேவன் முடியாதுன்னு சொல்லும் போது நீ ஏன் பயத்து முடியும் சந்தேகப்படுற? யார பண்ண முடியாது? கவனிச்சு பாருங்க, நான் அடிக்கடி சொல்றேன், தேவன் தெரிந்து கொள்ளாம யாராலையும் இங்கெல்லாம் வர முடியாது. முடியுமா? அவரை ஏற்றுக்கொள்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனால முன்குறிக்கப்பட்டவங்க தான், தெரிந்து கொண்டவங்க தான், அழைக்கப்பட்டவங்க தான். இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், இப்ப தேவனுடைய பிள்ளையா வந்திருக்கிறோம், தேவனுடைய தீர்மானத்தின்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப எல்லாம் நம்மளை குறித்து முன்குறித்த திட்டத்தை தேவன் வச்சு நடத்தும் போது நமக்கு விரோதமா இருக்கவங்க யாரு? யாரால முடியும்? என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. நீ எப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து சத்துருவை எதிர்க்க ஆரம்பிக்கிறியோ, யாக்கோப்பு 4:7 அப்போ உங்களை விட்டு அவங்க ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த காரியங்களை பாருங்க. மார்க் 5வது அதிகாரம் 2-5 வசனங்களை பாருங்க. பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவளை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. சங்கிலிகளினால கட்டப்பட்ட கட்டு. எதிராக கட்டியிருந்தாங்க இவனை. அந்த சங்கிலிகளையும் அறுத்து போடக்கூடிய அளவுக்கு பலன் உள்ளவனாக அவன் காணப்பட்டான். ஆனா அவன் தங்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்க தங்கனா? கல்லறையில் இருக்கிற இடம் தான் அவனுக்கு சொகுசான இடம். தான் வீட்டுல இருக்கும்படியாக எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு அந்த குடும்பம் அவனை கட்டி வைத்தானோ, அந்த கட்டுகள் எல்லாம் கட்ட அறுத்துக்குன்னு அவன் எப்ப பார்த்தாலும் கல்லறைகள் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கட்டுகளில் இருந்து விடுவிக்கிறதற்கு இயேசு அந்த மனுஷனை தேடி போனார் இல்லையா? இப்படி கட்டுகளில கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை தேடி என்னைக்காவது ஒரு நாளாவது நாம போனது உண்டா? போருமா? கவனிங்க, என்னால சொல்ல முடியும். பல தரப்பட்ட ஜனங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். இந்த அமாவாசை எல்லாம் வந்தா ஏன் வரன்னு தெரியுமா? எத்தனையோ குடும்பங்கள் வெளியே ஒரு பூட்டு, வீட்டுக்குள்ள ஒரு பூட்டு. ஏன்?
கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா கதவை திறதுன்னு ஓடி போறாங்க. எப்படி ஓடி போறாங்கன்னா, ஒரு துணி இல்லாம நிர்வாணமா ஓடி போறாங்க. அதனால பிள்ளைகள் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவமானம் தாங்க முடியாததுனால அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தன் பலம் இல்லாததுனால 2 பக்கமும் பூட்டிட்டு ராத்திரியெல்லாம் எங்க காவல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இந்த பிசாசுனால கட்டப்பட்டு என்ன பண்றாங்க, கட்டி வைக்க முடியாம அவன் எங்க ஓடல நினைக்கிறான். அவன் தன்னை காயப்படுத்திக்கிறான், கல்லறைகள் இருக்கிற இடத்துக்கு போறான், ஓயாமல் கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறான். அவனை கண்டாவே பயந்து நடுங்கக்கூடிய ஏராளமான ஜனங்கள் மத்தியில விடுவிக்கிறதுக்காக இயேசு போனதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படி கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், இப்படி சாத்தானுடைய கட்டுல கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், இவர்களை கட்டவிழ்க்கிறதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கவனிச்சு பாருங்க, மத்திய 10:1 நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறத பார்க்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவியை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். லூக்கா 9:1 அது இருக்கும். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு 9 லூக்கா 9:1 சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும். இதுல ரேட் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கு. இப்ப மத்திய 17:21 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு சிலது பார்த்தீங்கன்னா தொட்ட உணவு விழுந்துடும். சிலது ஆளை பாருன்னாவே பார்த்த உணவை விழுந்துடும், யாரை விட்டுட்டு ஓடும். ஆனா சிலது கல்லூரிங்க மங்க மாதிரி இருக்கும், என்ன சொன்னாலும் என்ன பண்ணாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது போல பிசாசுகள்லாம் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்று வேற எந்த வகையிலும் என்ன பண்ணாரு. இப்ப என்ன பண்ண, ஏன் இந்த ஊழியத்துக்கு நிறைய பேர் வரமாட்டான்? இந்த மனுஷன் விடுதலை ஆக்கிறதுக்கு நான் பாஸ்டிங் இருக்கணும், நான் நேரத்தை செலவழிக்கணும். இவர் செலவாயிட்டு சுகமானார்னா கையை காட்டிட்டு போயிடுவார். அவன் கையை நீட்டினானா, ஒரு ஜபம் பண்ணானா, கையை நீட்டி வாங்கினானா போச்சு. ஆனா இங்க என்ன கிடைக்காது, பலன் எங்க கிடைக்கும்? நான் அடிக்கடி நினைப்பேன், மனுஷங்கிட்ட இருந்து கிடைக்கிறத விட தேவன்கிட்ட இருந்து கிடைக்கிறது அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இதுக்கு கிரயத்தை செலுத்தி ஆகணும். இதற்கு கர்த்தரிடத்துல நம்மளை அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணம் நமக்கு இருந்தாகணும். அடுத்தவனுடைய பாரம் நம்முடைய பாரமாக மாறணும். அடுத்த குடும்பத்தின் பிரச்சனையை நீ பாரமா பிரச்சனையா அது உன் குடும்பத்தின் பிரச்சனையாக பார்த்து ஜெபிக்கிற அந்த இருதயத்தின் ஆழங்களை தான் கர்த்தர் பார்க்கிற. அல்லேலூயா. அலங்காரமான வார்த்தைகளை பார்த்து யாரையுமே விடுவிக்கிறது இல்லை ஆண்டவர். ஆழமான அந்த உணர்வுகளை கர்த்தர் பார்த்துதான் அந்த ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு இது போல சங்கிலியினால கட்டப்பட்டு தன் குடும்பத்துல இருக்க முடியாம நாடோடிகளை போல இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடிய ஏராளமான கட்டுகளினால கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் எங்க இருக்கிறாங்கன்னா, ஊருக்குள்ள இருக்கிறாங்க, கிராமத்துல இருக்கிறாங்க. அப்ப இப்பேற்பட்ட ஜனங்களை கட்டவிழ்க்கக்கூடிய மனுஷர்களா நீய நான இருந்தேன்னா நாம பாடலாம், ஓசன்னா கீதம் பாடுவோம். எப்போ இயேசுவின் தாசரே எங்க கீதம் பாட முடியும்? இன்னைக்கு வெறியும் குருத்தோலைய மத்தம் வச்சுக்கின்னு இப்படி ஆட்டிட்டு போறதுனால என்ன கிடையாது. ஏன்னா ஒரு மகிழ்ச்சி நம்ம பெற்றுக்கொள்ளலாம், குருத்தோலை கையில வச்சு நிற்கிறேன்னு. ஆனா உண்மையான குருத்தோலை மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா, இப்படி விடுவிக்கக்கூடிய ஊழியத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னொரு காரியங்கள் பாருங்க, சங்கீதம் 18:4-5. மரண கட்டுகள்
துர்ச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்திருந்து, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கட்டுகள் என் மேல் விழுந்தது. மரண கன்னிகள் என் மேல. அப்ப ஏராளமான காரியம். மரண கட்டு, இந்த கட்டுல கட்டப்பட்டவங்கள பாத்தியா? அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்க விடவே மாட்டாங்க. சின்ன ஒரு தலைவலி வந்தா கூட ஒரு ஒப்பாரியே வச்சுடுவாங்க. எனக்கு கவனிக்க மாட்டாங்க, யான்னு கேட்க மாட்டாங்க, ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போக மாட்டாங்க, ஒரு மாத்திரை வாங்கி தர மாட்டாங்க. இவங்க புலம்பல என்ன பண்ணாது? என்னம்மாண்ணா எல்லாம் செய்யறோம் பாஸ்டர், ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ஏன் இப்படி பண்ணாங்கன்னா மரண கட்டின் பயம். மரண கட்டுகளில கட்டப்பட்டவங்க பயத்தின் ஆவியினால பீடிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இந்த பயத்தின் ஆவிகள் எப்பொழுதும் அவங்கள புலம்ப வச்சுனே இருக்கும். எப்பவுமே எவ்வளவு செய்தாலும் அதுல திருப்தி என்ன பண்ண மாட்டாங்க, திருப்தி அடையவே மாட்டாங்க. இன்னும் ஏதாவது குறை கண்டுபிடிச்சின்னு ஏதாவது பேசின்னு தான் இருப்பாங்க. என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீயே நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி புலம்புனதுக்கு காரணம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணத்தை குறிச்சதான பயமா இருக்கு. அல்லேலூயா. அந்த பயம் எல்லாரையும் விட்டு போயிடுவோமோ, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோமோ. அப்ப இவ்வளவு காலம் நம்ம கஷ்டப்பட்டு கட்டி சம்பாதிச்செல்லாம் எங்க போயிடும்? ஒரு 10 பைசா கூட கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. நீ பயந்தாலும் சரி, பயப்பில்லாலும் சரி, எல்லாத்தையும் எங்க விட்டுட்டு போனோம்? ஆமா, நல்லவன் சாப்பிடுவானா நாரவாயன் சாப்பிடுவானோ தெரியாது. சம்பாதிச்சதை யாருக்கு தான் வச்சுட்டு போனா? யாருக்கு தான் வைக்கணும்? மருமகனா இருந்தா நல்லவனா கெட்டவனா யாருக்கு தெரியாது? மருமகளா இருந்தா நல்லவனா கெட்டவனா யாருக்கு தெரியாது? தெரியாது. நாம அப்படித்தான் செய்யறோம். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா 200 ரூபாய் போயிடும். அதனால 50 ரூபாயில ஒரு டீ 2 பஜ்ஜி சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? 150 ரூபாய் மிச்சம் பண்ணி சேர்ப்பாங்க. ஆனா சேர்த்தது யாருக்கு? யாருக்கு? அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இங்க எல்லாம் அழிஞ்சு போயிடும், உன் சொத்தை எங்க சேரு? பரலோகத்துல சேர்த்து வை. எப்படி சேர்க்கறது? பரலோகத்துல எப்படிங்க சேர்க்கறது? இந்த சிறியரில் யார் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, ஏழ்மை உள்ள ஜனங்கள் இல்லாம இருக்காது, வறுமையில இருக்கிற ஜனங்கள் இல்லாம இருக்காது, கஷ்டத்திலையும் வேதனையிலும் இருக்கிற ஜனங்கள் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் செய்கிற ஒரு காரியங்கள் எனக்கு நீங்க செய்யறீங்க. எனக்கு நீங்க செய்தத என் சமூகத்துல நீங்க வரும்போது உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். உனக்கு நானு. அப்போ இங்க பணக்காரனா வாழ்ந்து அங்க பிச்சைக்காரனா போய் வாழ்கிறத விட, இங்க பிச்சைக்காரனுக்கு இருக்கிறத கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்து இங்க அவனையும் வாழ வச்சு நீயும் வாழ்ந்து பரலோகத்துல நல்ல கோடீஸ்வரனா வாழ்கிறதுக்கு ஒரு வழியை கர்த்தர் என்ன பண்றாரு? அப்போ இன்னைக்கு எல்லா காரியத்திலையும் இந்த தான தர்மங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கிறிஸ்துவத்துல எது அசட்டை பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தான தர்மங்கள் அசட்டை பண்ணப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பாதாள கட்டு, இன்னும் சபை கட்டுகள் இருக்கு. சபை கட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது இல்லையா? அவங்க 1000 காரியங்களை சொல்லுவாங்க. சில குடும்ப கட்டு, சடங்காச்சார கட்டுகள், உத்தியோக கட்டு, வியாபாரத்துல கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், இன்னைக்கு அநேக விதமான கட்டுகளினால கட்டப்பட்டு விடுதலை இன்றி தவிக்கிற ஜனங்களுக்கு இன்னைக்கு ரட்சகர்களாக யாரை கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னா யாரு? 10 காரியத்துல ஒரு காரியம் தான் பேசியிருக்க, ஒரு காரியம் தான் பேசியிருக்க. கிராமத்திற்கு போங்கள், போன உடனே கட்டப்பட்டிருக்கிற நிலையில இருக்கிற கழுதையும் கழுதை குட்டியையும் காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு என்னிடத்துல வாருங்கள். கட்டப்பட்டிருக்கிற கழுதைய கட்டவிழ்க்கக்கூடிய நிலையில கர்த்தர் உன்னை என்னை வச்சிருக்கிறாரா, இல்ல கட்டவிழ்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோமா? யாரா இருக்கிறோம்? நம்ம யாரா இருக்கிறோம்? நான் முடிக்க போறேன். யாரா இருக்கிறோம்? ஓசன்னா பாடுவோமா? அப்போ அல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்று வாங்க. காணிக்கைக்காக ஒரு பாட்டு பாடு. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா
Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. ஏம்மா? Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. வல்லக்கவல் என்னை தடையாக்குவீர், இலக்கவல் என்னை வேலாக்குவீர். வல்லக்கவல் என்னை தடையாக்குவீர், இலக்கவல் என்னை வேலாக்குவீர். Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. அரசன் துரியத்தை அரசு வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. அடுகள் வைத்தவரை காரிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. அரசன் துரியத்தை அரசு வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. அடுகள் வைத்தவரை காரிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. கைவிட்டு துதித்து உயரத்தில் என்னை விட்டு பிள்ளையனாக்கி விட்டீர் நிரந்தரமாய். குசியை தட்டிவிட்டு கமலை போக்கிவிட்டு சிங்காரம் தந்துவிட்டு நிரந்தரமாய். கைவிட்டு துதித்து உயரத்தில் என்னை விட்டு பிள்ளையனாக்கி விட்டீர் நிரந்தரமாய். குசியை தட்டிவிட்டு கமலை போக்கிவிட்டு சிங்காரம் தந்துவிட்டு நிரந்தரமாய். Hallelujah, துதி உமக்கே. 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 வல்லக்கவல் என்னை தடையாக்குவீர், இலக்கவல் என்னை வேலாக்குவீர். வல்லக்கவல் என்னை தடையாக்குவீர், இலக்கவல் என்னை வேலாக்குவீர். Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கொடுத்த காணிக்கைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் பொறுப்பெடுத்துக் கொண்டு பங்கெடுத்த பிள்ளைகளுக்காக கொடி ஸ்தோத்திரம். இந்த தயவும் இரக்கங்களும் ஒவ்வொரு மேலே இருக்கட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இழப்புகளும் நஷ்டங்களும் நீங்கட்டும். எதையெல்லாம் இழந்து போனார்களோ அதையெல்லாம் திரும்ப நாளத்தனையால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். விதைத்த விதைகளை கர்த்தர் விளைய செய்து அறுவடையின் களஞ்சியங்கள் நிரம்பத்தக்க ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும். இன்றைக்கு ஆண்டவரே, பவனியின் செய்தியாகிய கட்டப்பட்ட கழுதைகளின் கட்டவிழ்த்தலை குறித்து பேச வைத்ததற்காக நன்றி. இதை நீர் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவும் செயல்படவும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழிநடத்த அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றிலும் நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நினையற்ற நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நடக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.